ஒன்று நண்பனாக வந்த குரங்கு ஒரு ஏழை இளைஞன் காட்டில் தழும்பிக் கிடந்த ஒரு குட்டிக் குரங்கை காப்பாற்றுகிறான். இருவருக்கும் அபூர்வமான நட்பு பிறக்கிறது. ஆனால் ஒருநாள் பலாப்பழத்தை எடுக்கப் போன குரங்கு அவனை ரட்சிக்க முயன்று வாழ்க்கையை இழக்கிறது. அந்த பலாப்பழம் ஒரு சின்ன உணவல்ல, அது அவர்களின் நட்பின் கடைசி சாட்சியம். 2 பலாப்பழத்தின் கடைசி துண்டு. பசியால் தவித்த ஒரு மனிதனும் அதே மாதிரி பசியோடு இருந்த ஒரு குரங்கும் ஒரு பலாப்பழத்தைக் கண்டுபிடிக்கிறார்கள். மனிதன் தன்னுடைய பசியை மறந்து முழு பலாப்பழத்தையும் குரங்குக்கு கொடுக்கிறான். பின்னர் தான் அந்த மனிதன் உயிரிழந்தபின் அந்த குரங்கு அந்த பலாப்பழத்தின் ஒரு துண்டை மனிதன் கல்லறையில் வைத்து அழுகிறது. 3 கடைசி சிரிப்பு. ஒரு முதியவர் தினமும் ஒரே குரங்குக்கு பலாப்பழம் கொடுத்து சிரிப்பார். அது அவரின் வாழ்க்கையின் கடைசி சந்தோஷம். ஒரு நாள் முதியவர் வரவில்லை. குரங்கு அவரைத் தேடி அவரது வீட்டுக்கு சென்று அங்கே காண்பது கண்ணீரை வரவழைக்கும் உண்மை. 4 குரங்கின் பாசம் மனிதனைக் காப்பது. ஒரு விவசாயி மரத்திலிருந்து பலாப்பழம் கெட்டுப்போவது அறிந்து ஏறுகிறார். தவறி கீழே விழப்போகும் நேரத்தில் அவரோட ஆண்டுகள் பழகிய குரங்கு அவனை உயிருடன் காப்பாற்றுகிறது. ஆனால் குரங்குக்குத் துன்பம். அந்த ஒரே பலாப்பழம் அவர்களுக்குள் இருந்த பாசத்தின் கடைசி நினைவாக மாறுகிறது. 5 ஒரு பலாப்பழத்தால் உடைந்த ஒரு குடும்பம். ஒரு மனிதன் வீட்டில் பசியோடு இருந்தும் பலாப்பழத்தை அவர் குரங்குக்குக் கொடுக்கிறார். இதைப் பார்த்த அவரது குடும்பம் கோபத்தால் வீட்டை விட்டு செல்கிறது. பல நாள்களுக்குப் பிறகு மனிதன் மிகக் கடைசியாக அந்த குரங்குடன் மட்டும் இருப்பதை யாரும் அறியவில்லை. அவர் உயிரிழந்த பிறகு அந்த குரங்கும் உதாசீனத்தால் உயிரை விடுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.